வணக்கம். வெல்கம் டு சுகந்திமாஸ் கிச்சன். நாம் இப்போ பார்க்க போகிறது பலாப்பழம் கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவை 1 கப் சர்க்கரை, 1 கப் ரவை, ஒரு 10 பலாப்பழம் எடுத்து பியூரி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் 4-5 பலாப்பழம் எடுத்து பொடியாக நறுக்கி ஒரு கப்பில் வச்சுக்கலாம். முந்திரி திராட்சை தேவையான அளவு, கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தேவையான அளவு நெய், கொஞ்சம் ஏலக்காய் பொடி. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முதல்ல முந்திரி போட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக. முந்திரி வறுபட்டுச்சு. முந்திரி ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே நெய்யில் திராட்சை போட்டு திராட்சை அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை வறுபட்டுச்சு. திராட்சை தனியாக ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். இப்போ பேனில் 2 ஸ்பூன் நெய் போட்டு அதில் ஒரு கப் ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை கொஞ்சம் பதமாக வறுத்து எடுத்துக்கணும். ஸ்லோ ஃபயரில் வச்சு வறுத்தா சரியாக இருக்கும். ரவை வறுபட்டுடுச்சு. அது தனியாக ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பலாப்பழம் பியூரியை பேனில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். சுருளை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். பலாப்பழம் பியூரி வதங்கிட்டு இருக்கு. இப்போ அது கூடவே நம்ம பொடியை நறுக்கி வச்ச பலாப்பழ துண்டுகளையும் போட்டு 2த்தையும் சேர்த்த மாதிரி வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ 1 கப் ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு 2.5 கப் தண்ணி விடலாம். அதே கப்பில் சரியாக இருக்கும். பியூரியும் பலாப்பழ துண்டுகளும் கட்டி தட்டாமல் நல்லா தண்ணியில் கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த தண்ணியிலேயே நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். கூடவே ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. அதில் நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விடணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ரவையை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டணும். ரவை வெந்துடுச்சு. இப்போ அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இப்போ அதில் எந்த கப்பில் ஒரு ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் கடைசி அதில் சேர்த்துட்டு இறக்கலாம். மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் போட்டு, நெய் எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கூடும். அதனால் கடைசியாக 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டில் நம்ம ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
பலாப்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை கேசரி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் அதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.